வகையிலே தேரையர் என்று சொல்லலாம். இந்த தேரை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு அற்புதமான பொருள், உயிர். இந்த பூமியிலே 1,84,00,000 உயிரினங்கள் உள்ளன. இந்த பூமியிலே 1,84,00,000 உயிரினங்கள் உள்ளன. அதிலே ஒரு உயிரினம் தேரை என்று சொல்லப்படுகிறது. ஒரு கல்லுக்குள்ளே ஒரு தேரை முழுவதுமாக உள்ளே சென்று விட்டால் அந்த பாறை முழுவதுமாக மூடிக்கொண்டிருந்தாலும் அந்த தேரை உண்ண உணவோ பருக நீரோ இல்லாமல் உயிர் வாழும். அது ஒரு தவநிலை. அப்படி மனிதனோ அல்லது உயிரினங்களோ வாழ்வதற்கு சுவாசம் தேவைப்படுகிறது. அந்த சுவாசத்தை அழகா கல்லுக்குள்ளே அமர்ந்து சுவாசித்தவர் தேரையர் என்பவர். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் தேரை மிகுந்த கல்லை சிலை செய்ய மாட்டார்கள். தட்டி பார்த்தா தேரந்த உள்ள போல. அப்ப அந்த தேரையர் என்பவர் இந்த பிரபஞ்சத்தினுடைய எந்த ஆற்றலுமே இல்லாமல் தன் சுய ஆற்றலால் உயிர் வாழக்கூடிய வல்லமை பெற்றவர். அதே ஆற்றலை அவரை வழிபடுவோருக்கு அவர் வழங்கக்கூடியவர். ஏனெனில் மனிதனின் மூச்சை நீட்டிப்பது தர்மம் மட்டுமே. அந்த தர்மத்தினுடைய பலன்களை எவர் ஒருவர் முழுமையாக அனுபவிக்கிறாரோ அவர் தேரையர் போல் எங்கிருந்தாலும் ஒளி வீசி வாழலாம். தேரையருடைய திருவடியை வணங்கி அவருடைய நட்சத்திரமான கேட்டை, ஆயில்யம், ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபாடு செய்து உடல் நலம் குன்றி இருப்பினும் தேரும், மனநலம் குன்றி இருப்பினும் தேரும், செல்வ வளம் குன்றி இருப்பினும் தேரும். தேரையரை வழிபாடு செய்யுங்கள். தேர்ந்த நன்மக்களாக வாழுங்கள்.